அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் நான்வெஜ் டேஸ்ட்டில் சேனக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்காக நான் ஒரு 300 கிராம் சேனக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள், புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கோம். இந்த புளி தண்ணியில் போட்டுடலாம். நீங்கள் புளி தண்ணியில் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அந்த அரிப்புத்தன்மை இருக்காது. அதுக்காக தான் நம்ம புளி தண்ணியில் போடுறோம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு செம்பு தண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். சேனக்கிழங்கை கட் பண்ணதுமே இந்த மாதிரி புளி தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அரிப்பும் இருக்காது, கிழங்கு கருப்பும் ஆகாது. தண்ணி பாருங்கள் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம புளி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற சேனக்கிழங்கு இதில் போட்டுடலாம். கிழங்கு வந்து ஒரு 50% நம்மளுக்கு குக் ஆனால் போதும். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், அதில் வேறு 50% குக் ஆயிரும். பாருங்கள், கிழங்கு 50% வெந்திருக்கு, போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துருங்க. இது கொஞ்சம் ஆறுனதுமே நம்ம மசால் தடவிடலாம். இதுக்கு கிழங்குல மிக்ஸ் பண்ணுறதுக்கு மசால் ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசால், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சமாக தண்ணி தொளிச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். பாருங்கள், மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கிழங்குல இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிழங்குல மசாலா தடவி வச்சுருங்க. எல்லா கிழங்குலையும் பாருங்கள் மசாலா தடவி வச்சிட்டோம். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருந்தால் தான் கிழங்குல மசாலா நல்லா பிடிச்சிரும். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அரை மணி நேரம் கூட அப்படி வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கிழங்குல மசாலாலாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே ஒவ்வொரு கிழங்காக தூக்கி போட்டுடலாம். பொறுமையாக நிதானமாக போடுங்க.
கிழங்கு போட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் மீடியம்னு வச்சுக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டால் போதும். உடனே திருப்பி போட்டோம்னா மசாலா தனித்தனியாக போயிடும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம 50% குக் பண்ணி தான் இருக்கோம். இதேமாரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க. இன்னொரு பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், நான்வெஜ் டேஸ்ட்டில் சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திருப்பி திருப்பி இதே மாதிரி தான் செய்வீங்க. சாதத்துக்கு இந்த ஒரு சைட் டிஷ் போதும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.